காயம்பட்டு மருத்துவமனைக்கு வந்த சிறுவனுக்கு தையலுக்கு பதிலா ஃபெவிக்விக் கம் போட்டு காயத்தை மூடிய செயல் கர்நாடகாவில் அரங்கேறி இருக்கு. அது குறித்து விரிவா இந்த பதிவுல பார்ப்போம். கர்நாடக மாநிலம் ஹவேரி மாவட்டம் ஹானகல் தாலுகாவை சேர்ந்த 7 வயது சிறுவன் குருகிஷன் அன்னப்பா ஹோசமணிக்கு விளையாடும் போது கன்னத்துல அடிபட்டிருக்கு. ரத்தப்போக்கு அதிகமா இருக்கவே அருகில் உள்ள அடூர் ஆரம்ப சுகாதார மையத்துக்கு சிறுவனை அழைத்து போயிருக்காங்க பெற்றோர். அங்க முதலுதவி தொடங்கிய நர்ஸ் ஜோதி சிறுவனோட காயத்துக்கு தையல் போடும் சிகிச்சைக்கு பதில் வீட்ல பொருட்களை பயன்படுத்துற ஃபெவிக்விக் கம்ம போட்டு காயத்தை ஒட்டி இருக்காங்க. இத கண் முன்ன பார்த்த பெற்றோர் அதிர்ச்சி அடைந்து ஜோதியை கேள்வி கேட்க, ஜோதியோ இததான் நான் வாடிக்கையா செய்வேன், தையல் போட்டா தழும்பாகிடும், அதனால கம் வைத்து ஒட்டுவதுதான் வழக்கம், இப்படிதான் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன், இது வேணான்னு சொல்லியிருந்தா நான் முதல்ல உங்களை வேற ஹாஸ்பிட்டல் போக சொல்லியிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த சம்பவத்தையும் வீடியோவா எடுத்திருக்காங்க அந்த சிறுவனோட பெற்றோர். ஜோதியின் இந்த பதிலை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க உடனடியா வீடியோ ஆதாரத்தோட டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆபீசர் ராஜேஷ் கிட்ட புகார் அளிச்சிருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில நர்ஸ் ஜோதிமணி மேல நடவடிக்கை எடுக்க போவதா சொல்லி இருக்காரு ராஜேஷ். ஆனா ராஜேஷோ சரியான நடவடிக்கை எடுக்காம பக்கத்துல இருக்கிற வேறொரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு இடமாற்றம் மட்டுமே செஞ்சிருக்காரு. ஒரு பக்கம் ஏன் நடவடிக்கைகள் எடுக்கல, சஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு கேள்விகள் எழ, இன்னொரு பக்கம் இடம் மாறி போன ஜோதியின் உறவினரோ பையன் நல்லா இருக்கும்போது ஏன் இடமாற்றம் செஞ்சீங்கன்னு DHO கிட்ட சண்டை போடுறாங்களாம். சிறுவனை சோதிச்சு பார்த்த மருத்துவர்கள் தேவையான சிகிச்சைகள் செய்த பிறகு இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க.